மித்ஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ் ஆஃப் மெனபாஸ். மெனபாஸ்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பீரியட்ஸ் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகுறதா மெனபாஸ்ன்னு சொல்லுவோம். இதில் மித்ஸ் என்ன எல்லாரும் பேசுவாங்கன்னா, மெனபாஸ்னாவே ஓல்ட் ஏஜ் அப்படின்னு வந்துடும். ஜென்ரலாக மிடில் ஏஜ் தான் ஃபாரின்லலாம் மெனபாஸ் ஆகிற ஸ்டேஜ்னு நம்ம இந்தியன் ஏஜ் குரூப் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 45 to 50 இயர்ஸ்க்குள்ளே நடக்கிற விஷயம் தான் இது. ஸோ அப்படியான ஓல்ட் ஏஜ்னு அர்த்தம் இல்லை. இன்ஃபேக்ட் இந்த ஏஜுக்கு மேலே நிறையா விமன் ஒர்க் பண்ணுறாங்க, நல்ல அத்லெட்டாக இருக்காங்க, ஸோ ஆண்டர்ப்ரூனராக இருக்காங்க. ஸோ அதனால் மெனபாஸ்ன்றது ஓல்டேஜ் இல்லை. இன்னொரு மித்து பார்த்தீங்கன்னா, லைக் மெனபாஸ் ஆனதுக்கப்புறம் ஹார்மோன்ஸ் கொடுத்தோன்னா கேன்சர் வரும் அப்படிங்கிறது ஒரு மித்து இருக்குது. லைக் இப்போது எல்லாருக்குமே ஹார்மோன்ஸ் கொடுக்கறது இல்லை. அதாவது மெனபாஸோட சிம்டம் சிவியர் ஆகுது, லைக் ஹார்ட் ஃப்ளஷஸ், வெஜினல் ட்ரைனஸ், மூட் ஸ்விங்ஸ், போன் ஹெல்த், இதெல்லாம் அஃபெக்ட் ஆகிறப்போ அவங்களோட ரிஸ்க் ஃபேக்டர் பார்த்து தான் ஹார்மோன்ஸ் கொடுப்போம். ஸோ ஹார்மோன்ஸ் கொடுக்கறதுனால எல்லாருக்குமே கேன்சர் வரும் அப்படின்னு அது அர்த்தம் கிடையாது. அடுத்த மித்து பார்த்தீங்கன்னா, லைக் இது வெறும் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் மட்டும்தான் அஃபெக்ட் பண்ணும் அப்படின்றது. மெனபாஸ்ன்றது ஹார்மோன் டிப்ரவேஷன், ஈஸ்ட்ரோஜன் குறைபாடுனால வருது. ஸோ அப்படி ஆகும்போது ஹார்ட் ப்ராப்ளம் வரலாம், கொலஸ்ட்ரால் வரலாம், பிபி வரலாம், ஆஸ்டியோபோரோசிஸ் வரலாம். ஸோ ஓவராலாக எல்லா சிஸ்டமும் அஃபெக்ட் பண்ணும் மெனபாஸ்ன்ற விஷயம். அடுத்த மித் பார்த்தீங்கன்னா, மெனபாஸ் சடனாக வர்றது அப்படின்றது. லைக் இது சடனாக வர ஒரு விஷயம் கிடையாது. இது ரொம்ப நாளாக லைக் பெரிய மெனபாசல் டிரான்சிஷன் சொல்லுவோம். மெனபாஸ் வரதுக்கு முன்னாடி இர்ரெகுலர் பீரியட்ஸ் ஃபஸ்ட்டு ஆகிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் சடனாக பீரியட்ஸ் ஒரு 1 இயர் வரைக்கும் இல்லை அப்படின்னா தான் அது மெனபாஸ்ன்றதை லேபிள் பண்ணுவோம். ஸோ இட் இஸ் எ கிராஜுவல் ப்ராசஸ்.